ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிர ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுர குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆடல் பாடலுக்கு காரகன் இந்த சுக்கிரன். சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க சுக்கிரனே காரணமாக அமைகிறார். அதே போல சொகுசான வாகன யோகம் இந்த சுக்கிரனாலே ஏற்படுகிறது. ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதே போல சிற்றின்ப காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் ஒரு வலுவான இடம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டம் தேடி வரும். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது இந்த காலம் 26 நாட்களும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அந்த சுக்கிரன் வீட்டில் பாருங்க மிகப்பெரிய சுபக்கிரமான குரு பகவான் இருக்கிறார். அப்போ குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ இந்த தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் பலம் பெறுங்க இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் பாருங்க 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அந்த குரு பகவானுக்கு அடுத்த சுபக்கிரகம் இந்த சுக்கிர பகவான். அப்போ ராசிக்கு 2 பக்கமும் பாருங்க சுபக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். பாருங்க ஒரு பக்கம் குரு பகவானும் ஒரு பக்கம் சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். பாருங்க எந்த காரியத்திலும் ஈடுபட்டு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாகை சூட முடியும் மிதனராசிக்காரர்கள். சரி, இந்த குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்போ மிகப்பெரிய சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சுக்கிரன் பாருங்க குரு பகவானுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகங்கிறதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையும். அதே போல் குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கு, அதாவது நீண்டகாலம் குழந்தை பார்க்குறவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்கும். இந்த ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ள குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம், குடும்பத்தில் நல்ல பணப்புழக்கம், குடும்பத்தில் ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இதெல்லாம் கொடுப்பார் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. மிதனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது வரையும் சிறப்புங்க. ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் ஒரு வலுவான இடம். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். பேச்சினால சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சை கேட்க பல பேர் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாருங்கள் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதாவது வசீகரமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். அப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அதே போல் 2ஆம் இடம் தனஸ்தானம். நல்ல ஒரு பணப்புழக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அளவில்லாத பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். அப்போ வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். மிதனராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், பேச்சு விஷயத்திலாம் நல்ல ஒரு வசீகரம் இருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய திட்டமிடுதலினால் உங்களுக்கு பாருங்க பணம் வரும். உங்களுடைய திட்டம் மூலம் உங்களுக்கு பணம் வருங்க. 5ஆம் இடம் திட்டம், 2ஆம் இடம் தனம்.
அந்த 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்கள் போடுற ஐடியா அதன் மூலம் உங்களுக்கு பாருங்கள் பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட காலமாக பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலம் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பணம் கிடைக்கும். எப்படின்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், அதிர்ஷ்டத்துக்குடையவர் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் 2ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியோடு தான் இந்த சுக்கிரன் இருக்கிறார். பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு பாருங்கள் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார் 2ஆம் இடத்துல. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். வட்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம், கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். இப்படி பாருங்கள் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது 2ஆம் இடத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். அதே போல் முக்கியமாக கட்டடத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பொருள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சுக்கிரன் கட்டடக்காரகன் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கட்டடம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிகப்படியான பணம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் மிதராசிக்காரர்களுக்கு. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி, 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 12ஆம் இடம் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம். அப்போ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு மூலம் ஆதாயம் உண்டு மிதராசிக்காரர்களுக்கு. அதே போல் முக்கியமாக மிதராசிக்காரர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மிதராசிக்காரர்களுக்கு ஒரு பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, ஒரு பொருளை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அதன் மூலம் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தீராத வழக்குகள் தீரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 12ஆம் இடம் வழக்கு, அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. அதன் மூலம் பணம் வரும். உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு தீர்ந்து அதன் மூலம் தன வருவாயை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு. அதே போல் குடும்பத்திலையும் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். நீண்ட காலமாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். இந்த 12ஆம் இடத்துல சுபக்கிரகம், 2ஆம் இடத்துல சுபக்கிரகம், உங்கள் ராசிக்கு 2 பக்கமும் சுபக்கிரகம் இருப்பதனால பாருங்கள் பல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஒரு பாதுகாப்பு வளையம் போல 2 பக்கமும் சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க மிதராசிக்காரர்களுக்கு. அப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிதராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் மிதராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி, லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபத்துக்கு குறைவு இருக்காது. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பாருங்கள் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் சிவில் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஜூலை 11ஆம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் இந்த ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பாருங்கள் 12ஆம் இடத்துக்கு வரார். அதாவது எப்படின்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையும் இருக்கிறார். அதே காலகட்டத்தில் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிதராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதிங்க. 6ஆம் அதிபதி குருவை நோக்கி வரார். 6ஆம் இடம் கடன் நோய் வழக்கு ஸ்தானம். அப்போ கடன் பிரச்சனையிலிருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவர முடியும் மிதராசிக்காரர்கள். அதே போல் முக்கியமாக ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு. இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் கூடி வரும். அதே போல் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கட்டுப்படும். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அப்போ 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபத்துவம் பெறுகிறது இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு. அப்போ 6ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதனால எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாந்தமாக இருப்பார்கள். எதிரிகள் தொல்லை குறையும் இந்த காலகட்டத்தில். நீங்கள் போடுற திட்டம் சரியாக இருக்கும், நீங்கள் போகிற பாதை சரியாக இருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ உங்களுடைய மன கஷ்டம் தீரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். அதே போல் மருத்துவ செலவுகள் முக்கியமாக குறையும் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மிதராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க. பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.